வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு RSK சேனல். இன்னைக்கு வந்துட்டு வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்ற ரெசிபியை பார்க்க போறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துப்போம். கடல மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, புதினா கொஞ்சம், வெங்காயம் 2 நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன், பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன், பெருங்காயம் ஒரு பிஞ்ச். இப்போ செய்முறையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல ஒரு பவுல்ல நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுப்போம். புதினா, பச்சை மிளகா, மிளகாய்த்தூள், தேவையான உப்பு, சோம்பு, அரிசி மாவு, கடல மாவு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிப்போம். நிறைய தண்ணி ஒரே வாட்டி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சப்போஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் 1 டீஸ்பூன் கடல மாவு, 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, அந்த மாதிரி அந்த ரேஷியோல நீங்க மறுபடியும் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கலாம். இந்த பதத்துல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த பதத்துல கலக்கிங்க. ரொம்ப தண்ணியா பண்ணிக்கிட்டா கிறிஸ்பியா வராது, சாஃப்டா ஆயிடும். கிறிஸ்பியா வேணும்னா சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் தண்ணி அதிகமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, எண்ணெய் காஞ்சி ரெடியா இருக்கு. செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, நல்லா காஞ்சிருக்கான்னுட்டு. பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ பக்கோடா போட ஆரம்பிப்போம். கொஞ்சம் உதிரி உதிரியா போட்டீங்கன்னாக்கா நல்லா கிறிஸ்பியா வரும் பக்கோடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் கலர் மாறுது. இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் எண்ணெயில பொரிக்கணும். பாருங்க, பக்கோடா கோல்டன் ப்ரௌன்ல ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் பாருங்க, ஆனியன் எல்லாம் நல்லா சுருங்கி கலர் மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பக்கோடாவை நம்ம வெளியே எடுத்துடலாம். பேக்கரி ஸ்டைல் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கிறிஸ்பியா, அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. கிறிஸ்பியா எவ்வளோ அழகா முறுமுறுன்னு இருக்கு பாருங்க. நீங்க கடையில வாங்கி சாப்பிட்ற அதே மாதிரியான பக்கோடா பேக்கரி ஸ்டைல்ல. ஸோ இதை வந்துட்டு நீங்க சாஸ் கூட என்ஜாய் பண்ணலாம், இல்ல டீ கூட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.